ஈரோடு மாவட்டத்தில் ஒரே கல்லில் உருவான பிரம்மாண்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே தனவாசி கரடு பகுதியில் 1 கோடி சிவலிங்க ஆலயம் நிர்மாணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி தற்போது கோயில் வளாகத்தில் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஆலயத்தில் ஒரே கல்லிலான 12 டன் எடை மற்றும் 17 அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்ட சிவலிங்கத்தை கிரேன் மூலம் பீடத்தில் நிலைநிறுத்தினர். பின்னர் நடைபெற்ற அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்று பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. முருகனின் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மை தெய்வயானை தாயாருக்கும் திருக்கல்யாணம் பக்தர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகத்திலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிகளவு கூட்ட நெரிசல் இருந்த நிலையிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் நமிதா விவகாரம் குறித்து பேச மறுத்தார். சங்கரன் கோவில் அருகே சுதந்திர போராட்ட வீரர் தேவனின் 39வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மதுரை ஆதீனம் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதா நுழைய அனுமதிக்காதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு பதிலளிக்க மறுத்து அங்கிருந்து விலகிச் சென்றார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் உள்ள தீர்த்த கிணறு 1000 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலின் உள்பிரகாரத்தில் வடக்கு பக்கம் மிகவும் பழமையான தீர்த்த கிணறு அமைந்துள்ளது. இந்த தீர்த்த கிணற்றில் கோயிலுக்கு சுவாமி கும்பிட வரும் பக்தர்கள் பணம், காசு மற்றும் தங்கம், வெள்ளி போன்றவைகளை காணிக்கையாக செலுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்த கிணறு பிரதிஷ்டை செய்யப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அறங்காவலர் குழு தலைவர், கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் திறக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் மற்றும் காசை எண்ணும் பணியும் தொடங்கியது. திருப்பூரில் வீட்டில் வைத்து முறைகேடாக இயங்கும் சாய ஆலையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பிரதான தொழிலாக விளங்கும் பின்னலாடை தயாரிப்புக்கு வண்ணம் சேர்க்கும் பணி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஊத்துக்குழி சாலை சத்யா காலனி பகுதியில் ஒரு வீட்டுக்குள் வைத்து சிறிய அளவிலான சாய ஆலை நடத்தி வருவதும், வீட்டின் புன்புறமாக பள்ளம் வெட்டி சாயக்கழிவுகளை தேக்கி வைத்திருப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் இதுபோன்ற ஆலைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவண்ணாமலையில் திருநங்கைகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பக்தர்கள் எவ்வித இடையூறுமின்றி சுவாமி தரிசனம் செய்வதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட திருநங்கைகளை அழைத்து இதுபோன்ற செயல்களை செய்வதால் பொதுமக்களுக்கு திருநங்கைகள் மீதான பார்வை தவறாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஆகவே இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் திருநங்கைகள் சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னமே பேர் போல பப்ளிக் ஒன்றா தான் பப்ளிக்கில் போனாலே வரல. சரிங்க சார், நீங்கள் பார்த்து பார்க்குறவங்க நம்ம மாநிலத்துக்கு கிடக்குறாங்க. திருப்பூரில் 107 வயது மூதாட்டிக்கு நடத்தப்பட்ட கனபாபிஷேக விழாவில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக கொண்டாடினர். திருப்பூர் சின்னக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாளுக்கு 107 வயது ஆன போதிலும்
தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளும் அளவுக்கு மிகுந்த ஆரோக்கியத்துடன் நடமாடிக் கொண்டிருக்கிறார். இவரது 107வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நினைத்த குடும்பத்தினர் ஆலமரத்தின் அடிவேராக இருக்கும் பேச்சியம்மாளுக்கு கனகாபிஷேக விழாவாக நடத்தியிருக்கின்றனர். இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருகை தந்து விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஈரோட்டில் மாதத்தவணை கட்ட பணம் தராத ஆத்திரத்தில் மகனே பூட்டால் தாயை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது. பெரிய வலசு பகுதியைச் சேர்ந்த அங்கம்மாள் முகத்தில் இரத்த காயங்களுடன் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மருமகளின் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அங்கம்மாளின் மகனே தாயை பூட்டால் அடித்து கொலை செய்ததை கண்டறிந்தனர். தாய் அங்கம்மாள் மாதத்தவணை கட்ட பணம் தராத ஆத்திரத்தில் மகனே பூட்டால் தாயை அடித்து கொலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து மகன் ஆனந்தனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சிவகங்கை அருகே பலத்த காற்று காரணமாக மின் கம்பிகள் அறுந்து சாலைகளில் விழுந்ததால் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்தது. அப்போது சுப்பிரமணியபுரம் 6வது வடக்கு விஸ்தரிப்பு பகுதியில் மின்சார கம்பி மீது மரக்கிளை விழுந்ததில் அருகில் இருந்த பழுதான இரும்பு மின்சார கம்பமும் அதன் மின் கம்பிகளும் கீழே சாய்ந்தன. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்தனர்.